அல் குரானிலே பாருங்கள், 3வது அத்தியாயம், முதல் அத்தியாயம் சூரா ஃபாத்திஹா, 2வது அத்தியாயம் சூரா பக்ரா, 3வது அத்தியாயம் சூரா ஆலு இம்ரான். வரிசை தொடரை சொல்கிறேன். ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பத்தினர் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இம்ரானின் குடும்பத்தினர்களை பற்றி அந்த அத்தியாயத்திலே பிரசித்திப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி பேசப்படுகிறது. இம்ரான், அவருடைய மனைவி, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை, இதுதான் இந்த அத்தியாயத்திற்குள்ளே பேசப்படுகிற முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள். இதுதான் ஹாட் டாபிக். இதில் இம்ரான், அவருடைய மனைவி ஹன்னா அம்மா, இவர்களுக்கு பிறந்த பிள்ளை மரியம், மரியமுக்கு பிறந்த பிள்ளை ஈசா. இதுதான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக ஹிருதயமாக இருக்கிறது. இங்கே சொல்ல வருகிற செய்தியை சுருங்க சொல்கிறேன். இம்ரான் என்பவர் பைத்துல் முகத்தஸினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர். போற்றுதலுக்குரிய அந்த ஊரும் அந்த பகுதியும் மதித்த ஒரு கண்ணியமான தலைவர். அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தை பெண் குழந்தை. பிறப்பதற்கு முன்பே தாய் உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு எண்ணிவிட்டார், பிறக்கும் பிள்ளை எந்த பிள்ளையானாலும் சரி, நான் பைத்துல் முகத்தஸிற்கு ஊழியம் செய்வதற்கு ஒப்படைத்து விடுவேன். இவருடைய அப்பா எப்படியோ அதே போன்று பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை செய்வதற்கு நான் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்லி நியத் வைத்து விட்டார். பிறக்கிறது பெண் குழந்தை. பிறந்தவுடன் பெண் குழந்தையாக இருந்தால் என்ன, எண்ணியாகிவிட்டது, நியத் வைத்தாகிவிட்டது, ஒப்படைத்து விடுகிறேன். இப்போ ஆண் பிள்ளையின் வளர்ப்பை போன்று அல்ல பெண் பிள்ளையின் வளர்ப்பு. அதீத கவனமும் அக்கறையும் கூடுதல் தேவைப்படும் இல்லையா? ஏனென்றால் ஒரு வாரிசை சுமந்து அடுத்த தலைமுறைக்கு தரக்கூடிய ஒரு மகத்தான இடத்தில் இருக்கக்கூடியவள் பெண் என்பவள். அவளை வளர்த்து உருவாக்கி பாதுகாத்து அவரை ஒரு பக்குவத்தோடு உருவாக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் அதீத அக்கறையும் சிந்தனையும். இப்போ இந்த பெண் பிள்ளையை யார் பராமரிப்பது? அம்மா விட்டுட்டாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு இந்த பிள்ளை இப்போ கிடைக்க போகுது, யார் பராமரிக்கிறது? ஜக்கரியா என்று ஒரு நபி அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் தான் பராமரிப்பேன். ஏன்னு கேட்டால், இந்த மரியமினுடைய தாயார் ஹன்னாவும் என்னுடைய மனைவியும் கூட பிறந்தவங்க, சகோதரிகள். இப்போ இந்த பிள்ளைக்கு சின்னம்மாவை தான் நான் நிக்கா செஞ்சிருக்கிறேன். எனவே என் பிள்ளையை போன்றவர் இவர், எனவே நானே பராமரிக்கிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஊர் மக்கள் அங்கே ஒரு போட்டி எழுந்தது. என்ன போட்டி? அது எப்படிங்க உறவை சொல்லி நீங்கள் இங்கே முன்னுரிமை கேட்குறீங்க? இம்ரான் என்பவர் பொதுமக்களுக்கான தலைவர், அவர் எங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர், எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர், எங்களின் மீது அக்கறை எடுத்தவர், இந்த மஸ்ஜிதிற்காக வேண்டி உழைத்தவர், இந்த பகுதி மக்களினுடைய நல்லெண்ணங்களை எல்லாம் நிரம்ப பெற்றவர். எனவே எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு, எங்களுக்கும் உரிமை இருக்கு. அவருடைய பிள்ளைய நாங்க பராமரிக்கிறது அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா பெருமையா நாங்க பார்க்கிறோம். அதனால உறவை சொல்லிலாம் நீங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தட்டி படிக்கிறத நாங்க விட மாட்டோம், நாங்களும் வருவோம் அப்படின்றாங்க. இப்ப என்ன பண்றது? ஒருவர் என்ற இடத்திலே இங்கே பலர் வருகிறார்கள், போட்டி ஏற்படுகிறது. இதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் இது பிரச்சனையாக வெடிக்கும். பிரச்சனையாக வெடித்தால் அந்த அம்மா செஞ்ச நியத்திலே குளறுபடி ஏற்படும், அந்த பிள்ளையினுடைய பராமரிப்பிலே மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படும். என்ன செய்யலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிதானமாக இருந்தாங்க. சில நேரங்களில் பிரச்சனைகளை கையாளுகிற சமயத்திலே நிதானம் ரொம்பவும் முக்கியம். நிதானம் தவறுகிற பொழுது பல்வேறு குழப்பங்களுக்கு அது காரணமாகிவிடும். நிதானம் தவறி நான் நடந்து கொள்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைக்கு அது மூல காரணமாக மாறிவிடும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்க. இருந்துட்டு ஒரு யோசனை சொன்னாங்க. நம்ம எல்லாரும் இப்போ ஆசைப்படுறோம் இம்ரானின் மகளை பராமரிப்பதற்கு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நம்மள பல பேர் தௌராத்தை எழுதுகிற மக்கள், தௌராத் இறைவனின் வேதம் வர வர எழுதுவாங்க. எழுதியிருக்கிறோம் நம்மிலே பலர். எழுதுவதற்கென்றே ஒரு எழுதுகோள் வைத்திருந்தார்கள், தனி ஒரு பேனா வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாரும் வருவோம், இங்கே பலஸ்தீனத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றிலே நம்முடைய பேனாக்களை தூக்கி எறிவோம். யாருடைய பேனாவை தண்ணி அடித்து சென்று விடுகிறதோ அவர்கள் உரிமை கொண்டாட முடியாது. யாருடைய பேனா தண்ணீரில் அடித்து செல்லப்படாமல் அங்கேயே தங்கி விடுகிறதோ அவரே இந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்தவர். இதை ஒத்துக்கொள்றீங்களா? எல்லாருமே
இது எல்லாரும் ஏற்றுக்குவோம். நானும் போடுறேன் பேனாவை, நீங்களும் பேனாக்களை போடுங்க. யாருடைய பேனா தங்குதோ அவர் பராமரிக்கும் பொறுப்புக்கு உரியவர். யாருடைய பேனா எழுதுகோள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டதோ அவங்க எல்லாம் கப்பு சிப்புன்னு ஆயிரம் இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டுறணும். எல்லாரும் சொன்னாங்க ஒருமித்த குரலை சரி என்றார்கள். இது நியாயமான ஒரு முறையாக இருக்குது. இந்த பிரச்சனையில் எல்லாருமே நம்ம சமமா இருக்கிறோம், எல்லாருமே தூக்கி போடுறோம் ஓகே என்று எல்லோரும் சொன்னார்கள். குர்ஆன் இதை அப்படியே உண்மைப்படுத்துகிறது. இல் யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம். யார் மரியமை பொறுப்பெடுப்பது என்பதற்காக தங்கள் பேனாக்களை தூக்கி அவர்கள் அந்த ஆற்றில் எறிந்தார்கள். அந்த சமயத்தில் நபியே நீங்கள் இல்லை, உங்களுக்கு நாம் தான் இதை சொல்கிறோம். ஒமா லதைஹிம் இத் யக்தஸிமூன். அவர்கள் இந்த பிள்ளையை பராமரிக்கக்கூடிய விஷயத்திலே ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்ட நேரத்திலும் நபியே நீங்கள் அங்கே இல்லை, இந்த செய்தியை உங்களுக்கு நாம் தான் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான். போட்டார்கள் பேனாவை, எல்லார் பேனாவும் தண்ணீரில் அடித்து போனது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமின் பேனா மட்டும் தண்ணீரில் அடித்து போகாமல் மிதந்து கொண்டிருந்தது. எல்லாரும் ஒரு குரல் எடுத்து ஒரே முறையிலே ஒரே சம்மதத்தில் சொன்னார்கள், ஜக்கரியா நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்பது எங்கள் முடிவல்ல, ஏக இறைவனின் முடிவு, அல்லாஹுவின் முடிவு. எனவே இதிலே நாங்கள் இனிமேல் குறுக்கிட மாட்டோம், நீங்களே வளருங்கள், நீங்களே பராமரியுங்கள் என்று சொல்லி ஏற்பட்டு போன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு போனார்கள். இங்கே நமக்கான ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு பிரச்சனை தலை தூக்குகிற பொழுது எந்த விஷயத்திலே உடன்பட்டு மக்கள் இருக்கிறார்களோ அதை எடுத்து அதிலே நாம் தீர்வை காணுவதற்காக யோசிக்க வேண்டுமே ஒழிய, நான் எடுத்தால் முடிவுதான், நான் பிடித்தால் அந்த முயலுக்கு 3 காலு மட்டும்தான், 4 காலு கிடையவே கிடையாது என்று ஒருவர் வாதிட்டால் பிரச்சனை முடிவுக்கு வராது, மேலும் மேலும் பெருகும். பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது. அது தட்டு தடுமாறி பல குழப்பங்களுக்கு மூல காரணமாக மாறிவிடும். அது குடும்பமாகட்டும், சமூகமாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், அல்லது மஹல்லாக்களாகட்டும், ஊர்களாகட்டும். இதுதான் ரொம்ப அழகான வழி, அற்புதமான வழி. புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அழகான ஒரு நிகழ்ச்சியை சொல்லவா? ஹாத்தப் பின் அபி பல்தா வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இது. இவர் மதீனாவினுடைய இராணுவ ரகசியத்தை கொண்டு போய் மக்கால உள்ள அந்த எதிரிகளுக்கு பாஸ் பண்றதுக்கு வேலை பார்த்துட்டார். இந்த செய்தியை அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தனா வஹி மூலமா ரசூலுல்லாஹ்க்கு. இப்போ அவங்க ரசூலுல்லாஹ் கொண்டு போய் அந்த லெட்டர் எங்கே போச்சோ அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. செய்தி தெரிஞ்சது, லெட்டரை கொடுத்து அனுப்புறது ஹாத்தப் பின் அபி பல்தா, முஸ்லீம். இவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. உமர் ரலியல்லாஹுக்கு வந்துச்சு கோபம். யா ரசூலல்லாஹ் ஈதல்லி அத்ரிபு உனுகஹு, எனக்கு அனுமதி கொடுத்தால் அந்த ஹாத்தபினுடைய தலையை எடுத்து வரேன். என்ன வேலை பண்ணிட்டார் இவர்? இன்னைக்கும் ராஜாங்க ரகசியத்தை அடுத்த நாட்டுக்கு சொல்லக்கூடாது. ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு சொல்வது என்பது ராஜாங்க துரோகம். அது துரோகம் என்றால் எந்த அளவுக்கு துரோகம்? மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்கு தகுதியான துரோகம் அது இல்லையா? இன்னைக்கு இருக்குது அது. அந்த மாதிரியான வேலை செஞ்சார் ஹாத்தப். உமர் ரலியல்லாஹு கொதிக்கிறாங்க, நான் அவரை ஏதாவது செய்யணும் அப்படின்றாங்க. நீங்க அனுமதி கொடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் நிதானமா என்ன சூழல்ன்றதை முதல்ல உள்வாங்குறாங்க. எதுக்கு இவர் இப்படி பண்ணாரு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு சொந்த பந்தம், மனைவி, மக்கள், புள்ள குட்டி எல்லாம் மக்காட இருக்குது. அந்த மக்கத்துக்காரங்க என்னை போட்டு நிர்பந்திக்கிறாங்க, என்னை பயம்புறுத்துறாங்க. நீ இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா உன் குடும்பத்தை கூண்டோடி அழிச்சிருவேன், உன்னை அனாதையாக்கிடுவேன் என்று என்னை பயம்புறுத்துறாங்க. வேற வழி இல்லாமல், மனசே இல்லாமல் இந்த காரியத்தை நான் செஞ்சிட நபியே, நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கு மாப்பு தரணும்னு கேட்டாங்க ஹஸரத் ஹாத்தப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க. சிச்சுவேஷன் இதுதான், இதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதனால ஒரு பெரிய விஷயம் இல்லை. நபி சொன்னாங்க, ஹாத்தப் இந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மட்டுமல்ல, அவர் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. பத்ரு சஹாபாக்களுக்கு என்று தனி அங்கீகாரம் இருக்குது. யமலூ மாஷிதும் கது கஃபரல்லாஹு லக்கும். பத்ர் சஹாபாக்களே, நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி இருக்க அவருக்கு எதிராக நாம் முடிவெடுத்து விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி நினைச்சிருந்தா உமர் ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த சூழல் ஏன் இப்படி செய்தார், இதனுடைய பின்னணி என்ன, அந்த புரிதல் அங்கே மிகப்பெரிய விஷயத்தை விட்டு நபியை தடுத்தது. பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம், நான் ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் சொல்கிறேன், முதல் விஷயம் பேச வேண்டும். பேசினால் பிரச்சனைகள் தீரும். இரண்டாவது, அடுத்தவர்களின் கருத்துக்கு மரியாதை தர வேண்டும், தன்னிச்சையான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மூன்றாவது முக்கியமானது,
ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும், தனித்தனி நபர்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், குடும்பம், சமூகம், அதே போன்ற நம்முடைய நிறுவனங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமையும் என்று அல் குர்ஆனும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. கவலைகளற்ற ஒரு நல்வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கவலைகளை விட்டு நீங்குவதற்கு அதி அற்புதமான துவாவை நபிகள் கற்றுத்தந்தார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த கவலையானாலும் இந்த துவாவை ஓதினால் போகும், எந்த கவலையானாலும் சரி. ரசூல்லா இந்த சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூல்லா இந்த துவாவை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நான் மக்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. எம்பகி லிமன் சமிஅஹு, யாரெல்லாம் இந்த துவாவை கேட்கிறாரோ அவர் கண்டிப்பாக அடுத்தவருக்கும் சொல்ல வேண்டும். ரசூல்லா சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த துவாவை கேட்கிறாங்களோ அவர் அடுத்தவருக்கும் இந்த துவாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கலாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அல்லம்தஹு أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي وجلاء جزئي وذهاب همي. இதான் துவா. நீங்கள் பார்க்குறத பார்த்தா பெரிய துவாவை சொல்லி கொடுத்துட்டு சின்ன துவா சொல்லி தர மாதிரி சொன்னீங்களா ஜிராத் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நம்ம கவலை பெருசாக இருக்குது. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது கவலை தான், துவா இல்லை. நம்ம கவலை பெருசாக இருக்குது, நமக்கு தெரிய வேண்டியது அந்த கவலையை அடித்து உடைக்கணும். அதனால் இந்த சின்ன துவா பெரிய துவா இல்லை. அன்பர்களே, இந்த துவாவை ஓதினால் என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அத்ஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு, அல்லாஹ் அவர் கவலையெல்லாம் போக்கி அதற்கு பகரமாக மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை தருவான், சந்தோஷத்தை, நிம்மதியை தருவான். இதை ஓதுபவருக்கு இது கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, இந்த துவா வேண்டுபவர்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த துவாவை நான் எழுதி தருகிறேன். வல்ல அல்லாஹ் இந்த வாழ்விலே பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.